ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायश्च बाहवतः सेव्या भगवती उत्तमं श्लोके भक्तिर्वादिना शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीहुरुदीनतारिणं परमानन्दम् अश्रुचैतन्येश्वरम् ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानकर्णसराख्य चक्षुर्मिलितं तस्मै श्रीगुरुवे नमः जय श्री प्रभुपाद जय श्री குருதேவ் ஹரே கிருஷ்ணா தொண்டை நாட்டு திருப்பதிகள் அதாவது இந்த தொண்டை மண்டலத்துல வந்து மொத்தம் 22 திவ்ய தேசங்கள் இருக்கு இதுல வந்து இந்த 7 திவ்ய தேசங்கள் வந்து நமக்கு வந்து சென்னை சுற்று வட்டார பகுதிகள் சென்னை இப்படி இருக்கு அதாவது சென்னையில இருக்கக்கூடிய திருநின்றவூர் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் திருநீர்மலையில இருக்கக்கூடிய நீல வண்ண பெருமாள் நீர்வண்ண பெருமாள் அப்புறம் வந்து திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் அப்புறம் வந்து திருக்கடல் மல்லை ஓகேங்களா ஸோ அங்க இருக்கக்கூட ஸ்தல சயன பெருமாள் அப்புறம் வந்து திருக்கடிகை சோளிங்கர் யோக நரசிம்மர் ஸோ இந்த 7 வந்து சென்னை சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கு ஸோ அதை தவிர்த்த மீதி இருக்கக்கூடியது காஞ்சிபுரம் ஸோ அதில் இருக்கு ஸோ காஞ்சிபுரத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 15 திவ்ய தேசங்கள் இருக்கு அந்த 15 திவ்ய தேசங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இதில் வந்து பெரிய காஞ்சிபுரம் அங்க வந்து திருப்பாடகம் திரு நிலாத்திங்கள் துண்டம் அப்புறம் வந்து திரு ஊரகம் திரு நீரகம் திரு காரகம் திரு கார்வானம் திரு கல்வனூர் திரு பவளவண்ணன் திரு பரமேஸ்வர விண்ணகம் இதெல்லாம் பெரிய காஞ்சிபுரத்துல இருக்கு சின்ன காஞ்சிபுரத்துல வந்து திருக்கச்சி திரு தன்கா திரு வெண்கா திரு அஷ்டபுஜகரம் அடுத்தது வந்து திருவேலிக்கை ஓகே ஒரு 5 அது இல்லாம திருப்புட்குழி அங்கிருந்து அதாவது காஞ்சிபுரத்துல ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல திருப்புட்குழி அதாவது விஜயராகவன் பெருமாள் இருக்காரு ஸோ மொத்தம் நமக்கு 15 திவ்ய தேசங்கள் நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் பார்க்க முடியும் சென்னை மற்றும் சுற்று வட்டார பகுதியில் ஒரு 7 மொத்தம் 22 திவ்ய தேசங்கள் நமக்கு இந்த தொண்டை நாட்டு திருப்பதிகள்ல இருக்கு ஸோ இப்போ நம்ம வந்து 43 அதாவது திருக்கச்சி அத்திகிரி ஓகேங்களா ஸோ முக்கியமா நம்ம எதற்காக இந்த திவ்ய தேசங்கள் உருவானது அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தந்த ஸ்தலங்களுடைய வரலாறை பார்க்கலாம் ஸோ முக்கியமா பிரம்மா என்ன பண்றாரு பகவானை பார்க்கணும் அப்படின்னு புஷ்கர கஷேத்திரத்துக்கு போறாரு அங்க போய் பார்த்தா பகவான் வந்து ஜல ரூபத்துல இருக்கார் பிரம்மாக்கு பகவானை பார்க்கணும்னு ஆசை ஆனா ஜல ரூபத்துல தரிசனம் பண்றதை அவளால் முடியல அப்புறம் நேரா நைமிஷாரண்யம் போறார் அங்க போனா பகவான் வந்து காடு ரூபத்துல இருக்கார் பகவானே நான் உங்களை வந்து ரூபமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்கும்போது அப்ப வந்து நீ வந்து சத்தியவிரத கஷேத்திரம் போ அப்படின்னு சொல்றாங்க ஸோ சத்தியவிரத கஷேத்திரம் அப்படின்னா காஞ்சிபுரம் ஓகே அப்படின்னுட்டு இங்க அவர் என்ன பண்றார் பிரம்மா வரார் ஸோ நம்ம வந்து அஸ்வமேத யாகம் பண்ணா பகவானுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படின்னுட்டு பிரம்மா வரார் ஸோ யாகம் பண்ணணும் அப்படின்னால கூட மனைவி வேணும் ஸோ அன்னைக்கு சரஸ்வதி கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாங்க ஸோ அதனால இவர் என்ன பண்ணிட்டார் சாவித்ரி அதாவது காயத்ரி தேவிய அழைச்சுன்னு வந்துட்டார் ஸோ இப்போ யாகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா யாகம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த நியூஸ் உடனே யாருக்கு போச்சு சரஸ்வதி தேவிக்கு போயிடுச்சு வந்துச்சு அந்த அம்மாக்கு கோபம் கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்தி உட்கார வச்சுட்டு இவர் யாகம் பண்ணுவாரா அப்ப முதல் பொண்டாட்டி நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த அம்மாக்கு கோபம் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் பேய்கள் பிசாசுகள் பூதங்கள் ராட்சசர்கள் அப்படியே ஏவி விட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லா அந்த இடத்தையே இருட்டாக்குனாங்க யானைகள்லாம் மதம் பிடிக்க வச்சு யானைகளை ஏவி விட்டாங்க அப்புறம் அந்த அம்மா நதியாவே ஓடி வந்தாங்க ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் பகவான் ஏன்னா இப்போ பிரம்மா யாகத்தில் உட்காந்துட்டு இருக்காரு அவர் அங்கிருந்து எழுந்திருக்க முடியாது இல்லையா யாகத்திலிருந்து எழுந்துக்க கூடாது ஸோ அதனால அவர் வந்து பகவானையே பிரார்த்தனை பண்ணார் ஸோ அப்ப வந்து பகவான் வந்து அஷ்டபுஜ பெருமாளா வந்தார்
தீபப்பிரகாச பெருமாளா வந்தார், நரசிம்மமூர்த்தியா வந்தார், அப்புறம் வந்து சொன்ன வண்ணம் செய்த அப்படியா வந்தார். ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு கடைசியா தான் யாகத்திலிருந்து வெளியே வந்தவர் யாரு அப்படின்னா வரதராஜர், அத்திவரதர். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அத்திவரதரை பத்தி, ஏன்னா இவர் ஏன் வந்தார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டோரியை சொல்லியாச்சு. இப்போ நாம பார்க்கலாம். அத்திவரதரா இவர் இருக்கார். இங்க இருக்கக்கூடிய தாயார் பெருந்தேவி தாயார், தீர்த்தம், அனந்த சரஸ், விமானம் புண்ணியகோட்டி விமானம். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய அத்திவரதர் நெருப்பிலிருந்து அந்த யாகத்தீயிலிருந்து வந்தாரு. இது வந்து அத்திகிரி, அதாவது இது வந்து ஒரு சின்ன குன்று மாதிரி ஒரு மலை போல இருக்கும். ஊரே அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய, அதாவது இந்த பௌதிக லோகத்தை சுமந்துன்னு இருக்கக்கூடிய 8 யானைகள் இருக்கு இல்லையா, அந்த 8 யானைகளும் வழிபட்ட இடம். அதனால அத்திகிரி, அஷ்டகிரி, ஸோ இப்படி எல்லாம் வந்து நிறைய பெயர்கள் வந்து இந்த ஸ்தலத்துக்கு. அத்திகிரி, அத்தியூர், வாரணகிரி, ஸோ இப்படி எல்லாம் பெருமாள் கோவில் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வந்து 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியெடுப்பாங்க. வெளியெடுத்து ஒரு மண்டலம் வச்சிருப்பாங்க பகவான் அத்திவரதரை. அதுக்கப்புறம் திரும்ப அந்த அனந்த சரஸ் அந்த தீர்த்தத்திலேயே அவர் வந்து திரும்ப படுக்க வச்சிருவாங்க. ஸோ பிரம்மா வந்து யாகம் செய்த இடம் இதுதான், புண்ணியக்கோட்டி விமானம் இருக்கக்கூடிய இந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து சத்தியுகத்துல வந்து பிரம்மா வழிபட்டார். ஸோ பிரம்மா பிரதீட்சை பண்ணார். அடுத்தது வந்து திரேதா யுகத்துல கஜேந்திரன் வழிபட்டார். அடுத்தது வந்து துவாபர யுகத்துல வந்து பிரகஸ்பதி வழிபட்டார். கலியுகத்துல வந்து ஆதிசேஷன் வழிபட்ட இடம். இந்த கோவில்ல வந்து நமக்கு தங்க பள்ளி, ஸோ அதை வணங்கினால் நமக்கு சகல விதமான வியாதிகள் தீரும் அப்படின்றது ஐதீகம். ஓகேங்களா? அதே போல இந்த வரதர், ஏன்னா வரங்களை தரக்கூடியவர், அதிகமான நம்ம கேட்கிற வரங்கள் எல்லாம் தரக்கூடியவர். அதனாலதான் இவருக்கு வரதராஜன் அப்படின்னுட்டு பேரு. பேரொருளாளன், தேவப்பெருமாள் இப்படி எல்லாம் சொல்லப்படுறது. ஸோ இங்க வந்து குரத்தாழ்வார், குரத்தாழ்வாருக்கு கண்ணு கொடுத்தது நம்மளுடைய வரதன் தான். அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய பூவிருந்தவள்ளி, பூந்தமல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க பிறந்த கஜேந்திர தாசர், ஸோ அதாவது திருக்கச்சி நம்பிகள்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த விசிறி வீசும் கைங்கரியம், ஆலவட்ட கைங்கரியம் செய்யறதுக்காக அவர் நேராக ஸ்ரீரங்கம் போனார். அங்க ரங்கநாதர் சொன்னார், நான் வந்து 2 காவேரிக்கு நடுவில் இருக்கேன், ஆல்ரெடி ரொம்ப கூலிங்கா இருக்கு, எனக்கு விசிறி எல்லாம் வீச வேண்டாமே அப்படின்னு. சரின்னு அங்கிருந்து நேராக திருப்பதிக்கு போனார். வெங்கடாஜலபதி கிட்ட விசிறி வீசுறேன் அப்படின்னு விசிறி வீசுறார். திருப்பதி பெருமாள், ஆல்ரெடி நான் மலையில இருக்கேன், ஆல்ரெடி இங்க ரொம்ப கூலிங்கா இருக்கு, எனக்கு வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, நேராக காஞ்சிபுரத்துல, அவர் வந்து யாகத்திலிருந்து வெளியே வந்தார் இல்லையா, அங்க ஆல்ரெடி ரொம்ப சூடு, யாகத்திலிருந்து பெருமாள் வெளியே வந்தார், அவருக்கு தான் ரொம்ப சூடா இருக்கும், நீங்க நேரா அங்க போய் அவருக்கு விசிறி வீசுங்க அப்படின்ட்டார். ஸோ அதனால அவர் நேரா இங்க வந்து அத்திவரதருக்கு, வரதராஜ பெருமாளுக்கு விசிறி வீசும், அதாவது ஆலவட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். யாரு? திருக்கச்சி நம்பிகள். ஒரு முறை வந்து ராமானுஜருக்கு கேள்விகள் இருந்தது, ஒரு சந்தேகங்கள் இருந்தது. ஸோ அவர் வந்து பெருமாள் கிட்ட என்னுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னார். ஸோ இவரும் வந்து சொல்லலாம், அதாவது என்ன கேள்வின்னு எல்லாம் கேட்கவே இல்லை, அதாவது அதுக்கு பதில் வேணும் அப்படின்னு யோசிச்சார், அவ்வளவுதான். ஸோ இங்க பெருமாள் கிட்ட திருக்கச்சி நம்பிகள் நல்லா, இப்ப நாம எப்படி பேசின்னு இருக்கோமோ அது போல பேசுவாங்களாம். அப்ப பெருமாளே இதை வந்து இந்த 6 வார்த்தைகளை நீங்க வந்து ராமானுஜருக்கு சொல்லிடுங்கோ, கேள்வியே கேட்கல, ஆன்சர் மட்டும் கொடுத்துட்டார். ஏன்னா பெருமாளுக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா பகவான் வந்து எல்லாருடைய ஹிருதயத்துல பரமாத்மாவும் இருக்கக்கூடியவர். ஸோ அதனால அந்த கேள்விக்கு நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்ல வச்சார். அதுதான் நான் வந்து ஆல்ரெடி குரூப்ல அனுப்பியிருக்கேன். ஸோ நானே பரம்பொருள், பகவான் ஒருத்தரே அனைத்திற்கும் மூலம், பரம்பொருள். அடுத்தது ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. ஏன்னா ஜீவாத்மா அணு ஆத்மா, பரமாத்மா விபு ஆத்மா. அடுத்தது யாரெல்லாம் என்னை சரணடைகிறோம் அவங்களுக்கெல்லாம் முக்தி கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது சரணடைந்தவர்கள் மரண காலத்தில் என்னை நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப அவங்க நல்லா இருக்கும்போது என்னை வழிபட்டுட்டாங்களே, அவங்க கண்டிப்பா மோட்சம்.
ஸோ அதே போல என்னுடைய அடியார்கள் இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு கண்டிப்பா மோட்சம் கிடைக்கும். அடுத்தது பெரிய நம்பிக்கிட்ட போய் அதாவது பெரிய நம்பியை குருவா ஏத்துக்கோங்க அப்படின்னுட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த 6 இன்ஸ்ட்ரக்ஷனும் அவருக்கு சொல்லியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அந்த வரதராஜ பெருமாள் கோவில்ல தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து 43 அஷ்டபுஜ பெருமாள். ஏன்னா பெருமாள் எதற்காக வந்தார் அப்படின்னு நம்ம அதையும் பார்த்தோம் இல்லையா? ஏன்னா பிரம்மா செய்கிற யாகத்தை அழிப்பதற்காக சரஸ்வதி தேவி நிறைய அசுரர்கள், பேய்கள், பிசாசிகள், அது மட்டும் இல்லாம காளி தேவி ஏவி விட்டுருக்காங்க. நான் ஒரு பொண்ணு, நீ ஒரு பொண்ணு, எனக்காக நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது காளி தேவியும் சரி ஓகே அப்படின்னுட்டு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி எல்லாரும் வந்தாச்சு. உடனே இந்த யாகத்தை அழிக்கிறதுக்காக அப்ப பிரம்மா வந்து ஏன்னா பிரம்மாவுக்கு இப்ப அப்பாவை விட்ட வேற யாரு? உடனே பெருமாளே நான் உங்களுக்காக யாகம் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கோ, இப்படி இத்தனை பேர் வந்துட்டு இருக்கான், இந்த யாகத்தை அழிக்கிறது நான் என்ன பண்ணுவேன்? யாகத்துக்கு என்னால் எழுந்துக்கவும் முடியாது அப்படின்னுச்சு. உடனே பெருமாள் அஷ்டபுஜ பெருமாளா வந்துட்டார். ஸோ அஷ்டபுஜங்கள் என்னெல்லாம் வச்சுட்டு இருக்காரு தெரியுங்களா? சங்கு, சக்கரம், கத்தி, அம்பு, வில், மலர், சங்கு, கேடயம், கதை, இது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இதை வச்சுட்டு அங்கிருந்த அசுரர்கள், ராட்சசர்கள், பேய்கள், பிசாசுகள் எல்லாரையும் அழிச்சிட்டார். காளியை ஓட்டி விட்டுட்டாரு. காளி அழிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு அடிச்சு துரத்திட்டார். ஓடிப்போ சரஸ்வதிகா நீ வக்காலத்தை வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு அடிச்சு விட்டுட்டாரு. ஸோ அந்த அம்மா ஓடி போயாச்சு. ஸோ இப்படியே அஷ்டபுஜ பெருமாளா அங்க வந்து காட்சி கொடுத்து பிரம்மாவுடைய யாகத்தை ரட்சித்து கொடுத்தார் பெருமாள், அஷ்டபுஜ பெருமாள். ஸோ இங்க வந்து தாயார் அலமேலுமங்கை, பத்மாசனி, அப்புறம் வந்து தீர்த்தம், கஜேந்திர புஷ்கரணி, விமானம், கதநாக்ருதி, ஓகேங்களா, ஹோமாகார விமானம். ஸோ இங்க வந்து அதே போல மகாசந்த் அப்படின்ற ஒரு ரிஷி தவம் பண்ணிட்டு இருந்தார். இந்த இடத்துல தான் தவம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்நேத்திக்கு யாராவது தவம் பண்ணாலே ஒருத்தருக்கு பிடிக்காது. யாரு? நம்ம இந்திரன் தான். ஸோ இந்திரன் என்ன பண்ணாரு, இவர் தவத்தை கலைக்கணும் அப்படின்னுட்டு, அதாவது யானைகள் யானையாக மாறி 2 யானைகள், ஆண் யானை பெண் யானை உரசி ஒன்றாக இருக்கும்படி அந்த ரிஷி எதிரில் அப்படியே அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரிஷிக்கு அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு. உடனே இவரும் யானையாக மாறி தன்னுடைய உருவத்தை மாத்தின்றார். ரிஷி மாத்திண்டு இவரும் இல்லாத அட்டகாசம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ எல்லாத்தையும் பிடிங்கி போடுறது, அடிச்சு போடுறது, ஸோ இப்படியெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது மிருகண்ட ரிஷி பார்க்குறாரு, எப்பா நீ மகாசந்த் ரிஷி தானே? ஆமா. என்னப்பா இப்படி யானையா மாறி தவம் தானப்பா பண்ணிட்டு இருந்த, என்னப்பா இப்படி யானையா மாறிட்ட? உன்னுடைய தவம் இல்லாம போயிட்டு இப்படி உன்னுடைய நிலையில இருந்து கீழே இறங்கிட்டியா, ஏன் இப்படி பண்ற? அப்பதான் அவர் யோசிக்கிறார், அடடா நம்ம வந்து தவம் தானே பண்ணிட்டு இருந்தோம், இப்படி யானைய காட்டி நம்மளை மயக்கி இப்படி பண்ணிட்டானே இந்த இந்திரன். அப்பதான் யோசிக்கிறாரு, ஐயோ நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அப்ப மிருகண்ட ரிஷி சொல்றார், இங்கேயே என்ன புஷ்கரணி இருக்குல்ல, இங்க வந்து தாமரை பூ பூத்து இருக்கு, இந்த தாமரைய டெய்லி இந்த அஷ்டபட்ச பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணு, கண்டிப்பா பகவான் காப்பாத்துவார் அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவர் போயாச்சு. ஸோ இந்த இப்ப யானையா இருக்காரு இல்லையா அந்த கஜேந்திரன், ஓகே, அந்த கஜேந்திரன் இந்திரதும்ன ராஜா, கஜேந்திர மோக்ஷம், ஓகேங்களா. இந்த கஜேந்திரன் யாரு? மகாசந்த் ரிஷி, ஓகேங்களா. ஸோ இந்த ரிஷி என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த யானை ரூபத்துல இருந்து பகவானுக்கு நிறைய தாமரைப்பூவை அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு முறை இப்படி தாமரைப்பூவே கிடைக்கல. அங்க அந்த தண்ணிக்குள்ள இறங்கி முன்ன ஏதாவது தாமரைப்பூ இருக்கா தேடலாம் அப்படின்னும் போது அங்க முதல்ல வந்து கால் பிடிச்சிருச்சு. ஸோ அந்த கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு அந்த கஜேந்திரன் என்ன சொன்னாரு, ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டாரு. அதே போல இந்த கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு இவரும் பகவான ஆதி கேசவா அப்படின்னு கூப்பிடவே பகவான் அங்க கருடன் மேல கஜேந்திர வரதனாக வந்து அந்த கஜேந்திரன், அதாவது யாரு, மகாசந்த் ரிஷிக்கு மோட்சத்தை தந்தார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இங்க அஷ்டபுயகரம், அஷ்டபுயகரம் இந்த இடத்துல நமக்கு நடக்குது. ஸோ அடுத்தது திருத்தன்கா. ஸோ இது வந்து தீபப்பிரகாஷர், பெருமாள் பேர் என்ன, தீபப்பிரகாஷர். ஏன்னா இருட்டை அனுப்புனது யாரு, இருட்டாகணும், அந்த யாகம் நடக்கக்கூடாது அப்படின்னுட்டு. ஸோ அதனால இங்க வந்து அந்த தீபத்தோட வந்தார்.
இப்ப ஃபுல்லா இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அம்மா யாராவது விளக்கு எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னும் போது விளக்கு எடுத்துட்டு வராங்களா, அது போல பெருமாளே இங்க வந்து விளக்கொளி பெருமாள் விளக்கு எடுத்துட்டு வந்தார் அவர். தாயார் மரகதவள்ளி தாயார், தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம், விமானம் ஸ்ரீஹர விமானம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து சரஸ்வதி தேவி என்ன பண்றாங்க, மாயநலன் அப்படின்ற ஒரு அசுரனை ஏவி விடுறாங்க. ஃபுல் அந்த இடத்தையே இருட்டாக்கிட்டு. எங்கேயாவது ஒரு சின்ன வெளிச்சம் வந்து எல்லாத்தையும் அணைச்சிடு அப்படின்னுட்டு அனுப்பியாச்சு. அவனும் வந்து ஃபுல்லா இருட்டாக்கிட்டான். பிரம்மா பார்க்குறார். யாரு கூப்பிடுவாரு? அவங்க அப்பாவ தான். சுவாமி நான் என்ன பண்ணட்டும்? யாகம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல்லா பாருங்க பட்ட பகல் தெரியாது. ஃபுல்லா இருட்டு. அமாவாசை இருட்டு போல ஃபுல்லா இருட்டா இருக்கு. ஃபுல் சூனியமா இருக்கு. தயவு செஞ்சு பெருமாளே வாங்கோ! எங்கள காப்பாத்துங்க அப்படின்னுட்டு அவர் வந்து கூப்பிடுறார். ஸோ இப்படி கூப்பிட்ட உடனே பெருமாள் என்ன பண்ணியாச்சு? தீபப்பிரகாச பெருமாளா வந்து அந்த அசுரனையும் அழிச்சிட்டு, அந்த இடத்துல விளக்கொளி பெருமாளா அவர் நின்னுட்டார். ஓகேங்களா? இது வந்து தூப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தன்கானும் சொல்லுவாங்க. தீபப்பிரகாச பெருமாள், விளக்கொளி பெருமாள். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கெட்ட கனவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. ரொம்ப வாழ்க்கையில பயந்து, பயந்து, பயந்து அவங்க அப்படி நொந்து நூலாய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதே போல அவங்களுக்கு கெட்ட கனவுகள், இந்த பில்லி, சூனியம், ஏவல், இந்த துர்தேவதைகளுடைய கஷ்டங்கள், அ இல்லைன்னா சுப காரியங்கள் தடைப்படுறது. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது இல்லையா? அவங்களுடைய அனைத்து வகையான கஷ்டங்களும் இங்க இந்த திருத்தன்கா, இந்த தீபப்பிரகாச பெருமாளை வந்து தரிசனம் பண்ணால், அவங்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்களும் போகும். ஓ! நம்ம வந்து அஷ்டபுஜ பெருமாளுடைய பலனை சொல்லலன்னு நினைக்கிறேன். ஸோ அஷ்டபுஜ பெருமாள் வந்து யாருக்கெல்லாம் வியாபாரம் நஷ்டமாயிடுச்சோ, கதி கலங்கி நிக்கிறாங்களோ, இல்ல சொத்து, சுகம், வீட்டு மனை எல்லாத்துலயும் பிரச்சனை இருக்கோ, இங்க வந்து இந்த ஆதிகேசவ பெருமாளை வழிபட்டால், அதாவது 9 முறை வலம் வந்தால், அவங்களுக்கு அனைத்து வகையான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஓகேங்களா? ஓகே. நம்ம இப்ப வந்து திருவேலிக்கை. திருவேலிக்கை அப்படின்னாலே அழகிய சிங்கர். ஓகே. நரசிம்மர், முகுந்தநாயகன் பெருமாள், தாயார் வந்து வேலுக்கை வள்ளி தாயார், அமிர்தவள்ளி தாயார், தீர்த்தம் கனக சரஸ், ஹேம சரஸ்ன்னு சொல்லப்படுறது, விமானம் கனக விமானம். ஸோ இங்க வந்து பெருமாள் எப்படி விளக்கொளி பெருமாளா வந்தார். இப்ப என்ன பண்ணியாச்சு அந்த அம்மா, யானைகளை விட்டாங்க. யானைகளுக்கெல்லாம் மதம் பிடிச்சு, ஏன்னா பேய் பிசாசுகள் காளியை விட்டாலும் அடிச்சு துரத்தியாச்சு. இருட்டு அனுப்புனாலும் அடிச்சு துரத்தியாச்சு. இப்ப அதனால அந்த அம்மா என்ன பண்ணியாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் யானைகளுக்கு மதம் பிடிக்க வச்சு, யானைகள் மதம் பிடிச்சு ஒரு யானை ஓடி வந்தாலே தாங்காது. எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். இத்தனை யானைகள் ஏவி விட்டுட்டாங்க அந்த அம்மா. ஸோ இப்ப வந்து பிரம்மா வந்து வேண்டுறாரு, சுவாமி நான் என்ன பண்ணட்டும்? பாருங்க இப்ப மதம் பிடிச்ச யானை ஓடி வந்துன்னு இருக்கே அப்படின்னுட்டு. உடனே நரசிம்மர் வந்து அந்த யானைகள் எல்லாம் நல்வழிப்படுத்தி அதையெல்லாம் அடிச்சு விரட்டி விட்டாச்சு. ஓகேங்களா? முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இரண்யகசிபு ஏன் கெட்டான்? பிரகல்லாதன் ஏன் வாழ்ந்தான்? ஏன்னா 2 பேரும் அசுரர்கள் தான். அப்ப இரண்யகசிபு நிறைய தவம் பண்ணானே, ஆனாலும் ஏன் கெட்டான்? ஏன்னா அவனுக்கு வந்து நான் எனதுன்ற அகங்காரம் இருந்தது. பிரகல்லாதன் ஏன் வாழ்ந்தான்? அனைத்துமே பகவானுடையதுன்னு நினைச்சானாம். பாங்க நான் எனதுன்னா அழிஞ்சுடுவோம். சோ எல்லாமே பகவானே இது உனக்காக, உன்னுடைய சேவையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு யார் நினைச்சாங்களோ அவங்க வாழ்வார்கள். சோ இத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் வழிபட்டால், பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், கெட்ட கனவுகள், அவஸ்தைகள் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப துக்கத்துல இருக்கக்கூடியவங்க, அதே போல படிக்க முடியாமல் கஷ்டப்படும் மாணவ மாணவியர்கள் எல்லாரும் இந்த நரசிம்மரை வழிபட்டால் அனைத்து பலமும் கிடைக்கும், சக்தியும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து திருநீரகம். 47 வந்து திருநீரகம். ஸோ நீரகம் அப்படின்னா நீர். நீர் இல்லாமல் உலகம் வாழுமோ? கிடையாது. இல்லையா? ஸோ அது போல பகவான் வந்து அவ்வளோ இலகும் மனம் படைத்தவர், கருணை மயமானவர். ஓகேங்களா? இங்க வந்து ஜெகதீஸ்வரர். ஓகேங்களா? நின்ற திருக்கோலம், தாயார் திருமங்கை வள்ளி,
தீர்த்தம் அக்ரூர தீர்த்தம், விமானம் ஜெகதீஸ்வர விமானம். ஓகேங்களா? அதாவது இங்க வந்து 4 பெருமாளும் ஒரே கோவில்ல இருக்காங்க. திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வாணம், அப்புறம் திருஊரகம். ஸோ நம்ம வந்து இப்ப திருநீரகம் பார்க்குறோம். அந்த பகவான் வந்து நீர் போன்று. அந்த நீர் எங்கிருந்து வருகிறது? நீர் உள்ள மேகம். அதுதான் திருக்காரகம். அடுத்தது அந்த மேகம் எங்க இருக்கு? மேகம் வானத்தில் இருக்கிறது இல்லையா? அதுதான் திருக்கார்வாணம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரே திவ்ய தேசத்துல 4 பெருமாள்களும் இருக்கிறார்கள். இங்க வந்து அக்ரூரர் இருந்தார் இல்லையா? அவர் வந்து ஒரு பெரிய ஞானி, முனிவர் போல தான் வாழ்ந்தார். ஆனா, அவர் வந்து ஏதோ முன்ஜென்மத்துல அவருக்கு வந்து நெறைய பாவங்கள், சாபங்கள் இருந்திருக்கு. அவர் வந்து டெய்லி கங்கையில எல்லாம் குளிச்சு பார்த்தார். ஆனாலும் அவர் பாவங்கள் எல்லாம் குறையவே இல்லையாம். ஸோ நெறைய ரிஷிகள் கிட்ட எல்லாம் கேட்கிறார். நான் என்னுடைய பாவம் எல்லாம் போகவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? அப்ப அவங்க சொன்னாங்களாம். இங்க ஜெகதீஸ்வர பெருமாள் இருக்கார். எங்க? இங்க சத்தியவிரத க்ஷேத்திரம். சத்தியவிரத க்ஷேத்திரம்னால என்ன? காஞ்சிபுரம். ஓகேங்களா? ஸோ இந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்துல ஜெகதீஸ்வர பெருமாள் இருக்கார். சகல விதமான தோஷங்கள் அனைத்தும் போகும். அதனால நீ அங்க போங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பியாச்சு. அதனால அக்ரூர அவர் என்ன பண்ணியாச்சு, இங்க வந்து ஒரு புஷ்கரிணியா அவரே ஒரு குளத்தை தோன்றார். ஓகேங்களா? அந்த குளத்துல டெய்லி ஸ்நானம் பண்ணி ஜெகதீஸ்வர பெருமாளை வழிபட்டாராம். ஸோ உடனே அவருடைய அனைத்து வகையான சாபங்களும் நீங்க பெற்றார். ஸோ யாருக்காவது முன்ஜென்ம சாபங்கள், இல்ல பெரியோர்கள் செய்த பாவங்கள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இல்ல அதனால எதிர்கால சந்ததிகள் அந்த பாவத்தை தாங்குற ஆஹ் பிரச்சனையெல்லாம் வந்துடும் இல்லையா? ஸோ அதே போல நோய் நொடி யாருக்காவது அதிகமா இருக்கக்கூடியவங்க, அதே போல குழந்தைகள் வந்து சில பேர் சில குழந்தைகள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோக்கியமே இல்லாம எப்ப பார்த்தாலும் வியாதியோட இருக்கும் அந்த குழந்தைங்க. ஸோ அப்படியாப்பட்ட ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகள், நோய் நொடி பட்டவர்கள் இங்க வந்து இங்க ஜெகதீஸ்வர பெருமாளை வழிபட்டால், நீரக இந்த பெருமாளை வழிபட்டால் அவங்களுக்கு அனைத்து வகையான பாவங்கள், தோஷங்கள் நீங்க பெற்று சுகபோகத்தோட வாழ்வார்கள். சகல ஐஸ்வர்யத்தோட, ஆரோக்கியத்தோட வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது திருப்பாடகம். இங்க வந்து பாண்டவத்தூத பெருமாள் இருக்கார். இங்க பாண்டவத்தூதர், தாயார் ருக்மிணி சத்யபாமா, தீர்த்தம் மச்ச தீர்த்தம், விமானம் பத்ர விமானம், வேதக்கோட்டி விமானம். ஓகேங்களா? பகவான் வந்து இங்க ஜனமேஜனுக்கும் தரிசனம் கொடுத்திருக்கார். ஸோ அந்த ஸ்தல புராணம் என்ன அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இங்க வந்து பாண்டவன் பாண்டவ தூதன் யாரு? நம்மளுடைய பெருமாள் தான், கிருஷ்ணர் தான். ஸோ ஆக்சுவலா இங்க பெருமாள் எவ்வளவு பெரியவராக இருப்பார் அப்படின்னா, அமர்ந்த திருக்கோலமே 27 அடியில் இருக்கும். யோசிச்சு பாருங்க. பெருமாளை 27 அடியில அவ்வளவு பெரியவரை உட்கார்ந்துட்டு இருப்பார். நம்மால அப்ப நின்னா பாருங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறத 27 அடினா நின்னா இன்னும் எவ்வளவு ஹைட் இருப்பார் இல்லையா? ஸோ இங்க வந்து கிருஷ்ணன் வந்து தூதனாக வருவான். எங்க? துரியோதனன் கிட்ட. துரியோதனன் துர்புத்தி படைத்தவன். என்ன பண்றது? அவன் வந்து ஒரு பெரிய பள்ளம், கீழே பாதாளம் வரையும் போற அளவுக்கு அவ்வளோ பெரிய பள்ளம் கீழே நோண்டி 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 எடுத்துட்டு, அது மேல ஒரு அழகா மேட்டை போட்டுட்டு, அது மேல ஒரு ஆசனம் போட்டு ரெடியா வச்சிருந்தான். கிருஷ்ணா வந்ததுக்கப்புறம், கிருஷ்ணா உனக்காக இந்த ஆசனம் ரெடி செய்யப்பட்டது அப்படின்னு உட்காருங்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. பெருமாள் போய் அங்க கிருஷ்ணன் உட்கார்ந்துட்டார். உடனே என்ன ஆயிடுச்சு? அப்படியே பெருமாள் பாதாளத்தை நோக்கி கீழே போய் நின்னார். சோ அப்படி உட்கார்ந்த நிலையில கீழே போனார் இல்லையா? அப்படி பெருமாள் கீழே இருந்து அப்படியே பெரிய விஸ்வரூபம் எடுத்தாராம். அதுபோல் நம்ம அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, பெருமாளுக்கு அப்படியே உட்கார்ந்துட்டே விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரியே தெரியும். 27 அடி பெருமாள் உட்கார்ந்துட்டு இருக்கிறதே 27 அடியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல இந்த கதைய வந்து வைஷம்பாயனர் மகாபாரதத்தை ஜனமேஜருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஜனமேஜன் ஆசைப்பட்டானாம், சுவாமி எனக்கு அந்த பாண்டவ தூத பெருமாள் கீழே அப்படியே உட்காந்துட்டே பெரிய விஸ்வரூபம் எடுத்தார் இல்லையா, எப்படி இருக்கும் அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. அப்படியா, நீ நேரா போ அந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்துல அந்த இடத்துல போய் பிரார்த்தனை பண்ணுனார். ஸோ இங்க வந்து அவர் பிரார்த்தனை பண்ணி ஒரு யாகம் பண்ணார். உடனே பெருமாள் அங்க தரிசனம் கொடுத்தாச்சு அவருக்கு. இந்த பாண்டவ தூத பெருமாள் உட்கார்ந்துட்டு கீழே இருந்துட்டு அப்படியே விஸ்வரூபம் பெருசா எடுத்தா
எப்படி இருக்குமோ அந்த 27 அப்படியே ஜனமேஜனுக்கு தரிசனம் கொடுத்தார். அதுதான் இந்த க்ஷேத்திரம் திருப்பாடகம். ஓகேங்களா? ஸோ இது வந்து திருப்பாடகம். ஸோ அவ்வளோ சிரேஷ்டமான இடம் வந்து இங்க இருக்கு. அதாவது நம்மளுடைய அனைத்து தடங்கல்கள், காரிய சித்தி ஏற்படும், ஏதாவது நம்ம பண்ணக்கூடிய தடங்கள்லாம் அதெல்லாம் வந்து விலக்கி நமக்கு வந்து நன்மை ஏற்படும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து பகவானை தரிசனம் பண்றது. ஓகே, அடுத்தது திருநிலாத்திங்கள் துண்டம். திருநிலாத்திங்கள் துண்டம் இது வந்து அங்க பெருமாள் பேரே நிலாத்திங்கள் துண்டன், துண்டத்தான். பெருமாள் பேர் என்ன? நிலாத்திங்கள் துண்டத்தான். தாயார் நிலாத்திங்கள் துண்டத்தாயார். அடுத்தது தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, விமானம் புருஷ சுக்த விமானம், சூரிய விமானம். ஓகேங்களா? ஸோ இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல, சிவன் கோவிலுக்குள்ளதான் பெருமாள் இருக்கார். ஒரு முறை சிவனுக்கும் பார்வதிக்கும் ஏதோ கொஞ்சம் சண்டையால என்ன ஆயிடுச்சு, பார்வதி இங்க வந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மாமரத்தின் கீழே அவங்க பார்வதி தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தவம் பண்ணிட்டு இருக்கும்போது சிவன் என்ன பண்றார், அந்த மாமரத்தை எரிச்சுட்டார். உடனே பார்வதிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. உடனே தன்னுடைய அண்ணனான பெருமாளை நினைச்சு கூப்பிடுறாங்க, அண்ணா பாருங்க நான் வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்படி மரத்தை எரிச்சு விட்டுட்டார், நான் என்ன பண்றது அப்படின்னுட்டு. உடனே பெருமாள் நிலா திங்கள் துண்டத்தான் அப்படியே நிலா போல் அப்படியே குளிர்ச்சியா அப்படியே அந்த இடத்துக்கு பண்ணாராம். உடனே அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு அந்த இடமே வந்து ரொம்ப நல்லா அப்படியே குளு குளுன்னு இருந்துச்சான். பார்வதி நல்லா தவம் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து அதனாலதான் மரம், மாமரம். ஸோ அந்த அங்கதான் வந்து தாயார், அதாவது பார்வதி தேவி தவம் பண்ண இடம். ஸோ நிலாத்திங்கள் துண்டத்தான். ஸோ நம்ம வந்து கோபத்தால நமக்கே தெரியாம ஏதாவது பாவங்கள் செய்வோம் இல்லையா? அப்படியாப்பட்ட பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறும் ஸ்தலம் இது. அதே போல நமக்கு வந்து நெருப்பால் சிலருக்கு ஆபத்து ஏற்படலாம், அந்த ஆபத்து நீங்கும். வியாபார நஷ்டம் ஏற்படலாம், அந்த வியாபார நஷ்டம் எல்லாம் போகும். அதே போல பதவியை இழந்தவர்கள் அந்த பதவி அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டவர்கள் அவங்களுக்கு இங்க வந்து பெருமாளை வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம திருநிலாத்திங்கள் துண்டம் அதை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது திரு ஊரகம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, திருநேரகம், திருக்காரகம், திருக்கார்வானம், திரு ஊரகம், இந்த 4ம் ஒரே கோவிலுக்குள்ள இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் தான் ஒரே கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய திரு ஊரகம். ஸோ இங்க வந்து திருவிக்கிரமன் உலகளந்த பெருமாள். இங்க வந்து பகவான் பார்க்கறதுக்கு ஆதிசேஷன் போல அப்படி இருப்பார். பகவான் உலகளந்த பெருமாளா இருப்பார். பெருமாள் வந்து 35 அடியில அவ்வளவு பெருசா நின்றுட்டு இருக்கார் உலகளந்த பெருமாள். ஸோ அங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருமாளுடைய அந்த வேஷ்டி, இப்ப நம்ம புடவை ஃபிளிட் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, இப்படி காலை வச்சா ஒரு மாதிரி அப்படியே அந்த ஃபிளிட் அப்படியே அழகா தெரியும். அது போல பெருமாளுடைய அந்த வேஷ்டி ஃபிளிட் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். ஓகேங்களா? அதாவது பெருமாள் வாமனரா வந்து 3 அடி மண்ணு கேட்டார், அந்த 3 அடி நிலம் கேட்டார். யார் கிட்ட? மகாபலி கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் வந்து திருவிக்கிரம ரூபம் எடுத்துட்டு அப்படியே பெரிய ரூபமா எடுத்து அளக்க ஆரம்பிச்சார் இல்லையா? ஸோ அப்ப எடுத்த அதே போல திருவிக்கிரம ரூபம் பெருமாள், உலகளந்த பெருமாள். தாயார் அமிர்தவல்லி தாயார், தீர்த்தம் நாக தீர்த்தம், சேஷ தீர்த்தம், விமானம் சார ஸ்ரீகர விமானம். ஸோ ஆக்சுவலா இங்க வந்து நாகதோஷம் இருப்பவர்கள் இந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய அனைத்து நாகதோஷமும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுறது. முக்கியமா இங்க வந்து அந்த பெருமாளுக்கு வந்து ஒரு பாயசம் ஆஃபர் பண்ணோம்னா அந்த பாயசம் வாங்கி சாப்பிட்டா அனைத்து வகையான பாவங்கள் நீங்க பெறுவார்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ரொம்ப அருமையான புனித ஸ்தலமாக கருதப்படுறது. பாவங்கள் நீக்கி அனைத்து வகையான நன்மையும் நமக்கு தரக்கூடியது இங்க திரு ஊரகம். ஓகேங்களா? அடுத்தது திருவெண்கா.
ஸோ இங்க திருவெண்கா அப்படின்னா பகவானுடைய பெயர் எதோத்தகாரி. அதாவது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சொல்லுவா இல்லையா, அவர்தான். தாயார் கோமலவல்லி தாயார், தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி, விமானம் வேதசார விமானம். இந்த புஷ்கர் அந்த இடத்துல தான் வந்து பொய்கையாழ்வார் பிறந்த இடம் சொல்லப்படுறது. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ம், இங்க வந்து இந்த பிரம்மா பண்ண அந்த யாகத்தை அழிப்பதற்காக சரஸ்வதி தேவி என்ன செய்றாங்க அப்படின்னா, வேதவதி அப்படின்ற ஒரு நதியாக மாறி பெரிய வெள்ளம், அதாவது அட் அ டைம் நமக்கு சமுத்திரத்துல சுனாமி வரும். ஆனா இந்த அம்மா இந்த வேதவதி நதியாவே மாறி அது சுனாமி போல வர ஆரம்பிச்சாங்களாம். அவ்வளோ பெருசா வராங்க. உடனே பிரம்மா என்ன பண்ணுவார்? பெருமாளே நான் என்ன பண்ணட்டும்? தந்தையே நான் இப்ப யாகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். பாருங்கோ, உங்க மருமக எவ்வளோ பெரிய சுனாமி போல பெரிய நதியா உருவெடுத்து இப்படி பெருசா வந்துட்டு இருக்கா. நான் என்ன பண்றது? அப்படின்னுட்டு. பார்க்குறாரு பெருமாள். ஏன்னா தன்னுடைய மகன காப்பாத்தணும் இல்லையா? உடனே பெருமாள் என்ன பண்ணாரு, இந்த நதி வர அந்த இடத்துல டக்குன்னு போய் படுத்துண்டார். படுத்துண்டார். அ வேதவதி அந்த நதிக்கு நடுவுல அப்படியே படுத்துட்டார். வேதவதி அந்த நதியால சாரி வேகவதி வேகவதி நதியால பெருமாள தாண்டி அந்த பக்கம் போக முடியல. அப்படியே அந்த அம்மா அப்படியே நின்னுட்டாங்க. பெரிய பிரபாவகமா வந்துட்டு இருந்தாங்க. பெருமாள் அங்க அப்படியே ஆதிசேஷன் மேல படுத்துண்டார். அவர தாண்டி எப்படி போறது? இல்லையா? அப்படியே நின்னுட்டாங்க. தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு, என்னடா இது இப்படி அதனால திருவெண்கா அப்படின்ட்டு இந்த இடத்துக்கு பேரு. ஸோ அதே போல பகவானுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு வந்துச்சு. எதற்காக அப்படின்னா, திருமிசை ஆழ்வார். திரு திருமழிசை ஆழ்வார் இங்க இருந்தார். ஸோ அவருடைய சீடன் யாரு அப்படின்னா, கணிகண்ணன் அப்படின்றவரு. ஸோ ஒரு முறை வந்து இங்க ஒரு வயசான பாட்டி வந்து ராஜாக்கெல்லாம் பூ குடுத்து, மாலையெல்லாம் குடுத்துண்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து பெருமாளுக்கும் மாலையெல்லாம் கட்டி ஆஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ரொம்ப வயசாயிடுச்சு. தள்ளாத வயசு. அப்ப வந்து இந்த கணிகண்ணன் கேட்கிறாரு, "பாட்டி உங்களுக்கு ரொம்ப முடியல போல் இருக்கே! உங்களுக்கு என்ன ஆசை?" அப்படின்ட்டு. "ஒண்ணும் இல்லப்பா. நான் கொஞ்சம் இளமையா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கு இன்னும் நல்லா என்னால மாலை கட்டி பகவானுக்கு நல்லா கைங்கரியம் பண்ண முடியும்." அப்படின்னுட்டு. உடனே அவரு ஒரு பாட்டு பாடுனார். அந்த அம்மா இளமையாயிட்டாங்க. ஸோ இந்த மறுநாள் அந்த அம்மா நல்லா பூவெல்லாம் கட்டி பகவானுக்கு நல்லா ஆஃபர் மாலையெல்லாம் கட்டி அப்படியே குடுத்துட்ருக்காங்க. அதேபோல ராஜாவுக்கும் மாலை கட்டி குடுக்கணும். ஸோ அப்படி மாலை கட்டி எல்லாம் அங்க குடுக்கும்போது, ராஜா கேட்கிறாரு. ஒரு பாட்டியம்மா தானே வந்துட்டு இருந்துச்சு. வயசான பாட்டி, தள்ளாத வயசு. அவங்களுடைய பேத்தியாம்மா நீ? அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நானே தான் அந்த பாட்டியும் அப்படின்னா. என்ன? ஆமா. எப்படி இப்படி மாறுனீங்க? அப்படின்னா, அது கணிகண்ணன் பாடுனாரு. அதனால நான் இப்படி இளமை ஆயிட்டேன். ராஜாவுக்கு ஆசை வந்துருச்சு. எனக்கும் ஒரு பாட்டு நானும் இளமை ஆகணும் அப்படின்னுட்டு. ஸோ கணிகண்ணன் கூப்பிட்டு சொன்னா, கணிகண்ணன் இல்ல, இல்ல நான் அப்படிலாம் பாட மாட்டேன் அப்படின்யாச்சு. ஸோ நீ எனக்கு பாட மாட்டேன்னு சொன்ன இல்லையா? அதனால நீ என்னுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடாது. என் நாட்ட விட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ உடனே கணிகண்ணன் நேரா குருகிட்ட போயி, குருவே நான் வந்து இந்த நாட்ல இருக்க முடியாது. என்ன ராஜா இந்த நாட்ல இருந்து வெளிய போ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நான் கிளம்புறேன். ஏன்பா இது போல நடந்ததெல்லாம் சொல்லியாச்சு. உடனே நீ இல்லன்னா நானும் எப்படி இருக்கிறது? அப்படின்னுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. போற வாக்குல அப்படியே பெருமாள பார்த்தார் அவர். என் சீடன் கணிகண்ணன் போயின்னு இருக்கான். அவனுடைய குரு திருமழிசை ஆழ்வார் நானும் போயின்னு இருக்கேன். நீ மட்டும் எதுக்கு படுத்துன்னு இருக்க? நீயும் உன்னுடைய அந்த ஆதிசேஷ படுக்கை பாய சுத்திண்டு நீயும் என் பின்னாடி கிளம்பி வா அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளதான். முன்னாடி கணிகண்ணன் போக, பின்னாடி திருமிசை ஆழ்வார் போக, பின்னாடி ஆதிசேஷன் பாய சுத்தி தலையில வச்சுண்டு பெருமாளும் கிளம்பியாச்சு. பெருமாள் போனா மகாலட்சுமி இருப்பாங்களோ, மகாலட்சுமி கிளம்பியாச்சு. பார்த்தா ஃபுல் காஞ்சிபுரமும் இருட்டாயிடுச்சு. ஏன்னா மகாலட்சுமி போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? பெருமாளும் மகாலட்சுமி போயாச்சுன்னா என்ன ஆகும்? ஃபுல் இருட்டு. என்னடா ஃபுல்லா இருட்டாயிடுச்சேன்னு போய் பார்த்தா, அங்க பெருமாளையும் காணோம், தாயாரும் காணோம். ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அடடா! என்னடா இது இவ்ளோ பெரிய தவறு செஞ்சுட்டோம். அப்படின்னுட்டு தேடுறாங்க. தேடுனா அதாவது ரொம்ப தூரத்துல ஒரு வயல்வெளி. அது மத்தியில ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல ஏன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ அங்க வந்து எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கணிகண்ணன், அப்புறம் திருமிசை ஆழ்வார், அப்புறம் பெருமாள், அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி இப்படி எல்லாரும் இருக்காங்க.
மறுநாள் ராஜா ஓடி வந்து மகாலட்சுமி காலில் விழறார். தாயே, தயவு செஞ்சு என்னுடைய நாட்டுக்கு திரும்ப வாங்க, என் பெருமாள் இல்லாமல் நான் வரமாட்டேன். சரி, நேராக பெருமாள் காலில் விழுந்து, சுவாமி வாங்கோ. அந்த பக்தன், அந்த ஆழ்வார், திருமிச்சி ஆழ்வார் சொல்ல நான் வரமாட்டேன். போய் ஆழ்வார் காலில் விழறாங்க ராஜா, தயவு செஞ்சு நீங்க வாங்கோ அப்படின்னுட்டு. இல்லை இல்லை, என்னுடைய சிஷ்யன் கணிகண்ணன் வரல, நான் வரமாட்டேன். நேரா போய் கடைசியில கணிகண்ணன் காலியே விழுந்து, தயவு செஞ்சு வந்துடுங்கோ அப்படின்னு கெஞ்சி கூத்தாட ராஜா. சரின்னு இப்ப கணிகண்ணன் கிளம்பியாச்சு. குருவே, ராஜா கூப்பிடுறார், நான் போறேன், நீங்களும் வாங்கோ அப்படின்னார். உடனே திருமிசை ஆழ்வார் அப்படியே பகவானை பார்த்து, என் சிஷ்யன் கணிகண்ணன் போகிறான், அவன் குரு திருமிசை ஆழ்வாரன் நானும் போகிறேன். பெருமாளே, உன்னுடைய ஆதிசேஷ படுக்கையை சுத்திண்டு நீங்களும் என் பின்னாடியே வந்துருங்கோ அப்படின்ட்டார். பின்னாடியே பெருமாள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நேராக போனாங்க. இவ்வளோ தூரம் ஆதிசேஷன் படுக்கை வேற தூக்கிண்டு பெருமாள் நடந்து வந்தார். நடந்து வந்து அப்படியே ஆதிசேஷன் படுக்கையை போட்டு டபக்குன்னு ஏரியா படுத்துண்டார் அவரை. ஒரே நிமிஷம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெருமாள் எந்த பக்கம் தலை வச்சுண்டு எந்த பக்கம் கால் வச்சுருந்தோ அதுக்கு அப்படியே உள்டாவா, ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து வந்தார் இல்லையா, அவர் டயர்ட் ஆயிடு அப்படியே பாய் மேலே அப்படியே படுத்துட்டார். ஆதிசேஷனை போட்டுட்டு எங்க தலை வைக்கணுமோ அங்கே காலை வச்சாச்சு, எங்க காலை வைக்கணுமோ அங்கே தலை வச்சுட்டார். என்ன சுவாமி நீங்க இப்படி படுத்துனீங்களா, ஐயோ பரவாயில்ல விடுப்பா அப்படின்ட்டு அவர் பாட்டி அப்படியே படுத்துட்டார். அதாவது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பாருங்க, வாங்கண்ணா வராரு, படுங்கண்ணா படுத்துக்கிறாரு, இவ்வளோ ஒரு கியூட் பேபியா இருக்காரு பாருங்க அவரு, இல்லையா. இதோத்தகாரி பெருமாள். ஸோ தாயார் கோமலவல்லி தாயார். ஸோ சிரேஷ்டமானது இங்க திருவெண்கா 51வது திவ்ய தேசம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது 51 முடிஞ்சது. 52 திருக்காரகம், அதாவது நீர் உள்ள மேகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் திருக்காரகம். இங்க வந்து கருணாகர பெருமாள். ஓகேங்களா. தாயார் வந்து பத்மாமணி நாச்சியார், ரமாமணி நாச்சியார்னு சொல்லப்படுறது. தீர்த்தம் அக்ராய தீர்த்தம், விமானம் வாமன விமானம், ரம்ய விமானம். முக்கியமா இங்க வந்து கர்க மகரிஷிக்காக பகவான் இங்க வந்து வந்திருக்கார். ஸோ முக்கியமா வந்து தர்ஷனம் கொடுக்கறதுக்காக, கர்க மகரிஷிக்கு தர்ஷனம் கொடுக்கறதுக்காக பகவான் இங்க கருணாகர பெருமாளாக பிரதிஷ்டை ஆயிருக்கார். ஸோ அதே போல இங்க வந்து அக்ராய அப்படின்ற ஒரு ராஜா இருந்திருக்கு. அவருக்கு வந்து தீராத நோய் இருந்திருக்கு. அது என்ன வைத்தியம் பண்ணாலும் அந்த நோய் வந்து போகவே இல்லையா. ஸோ அப்ப வந்து இங்க மற்றவங்க எல்லாம் சொல்லி இந்த புஷ்கரணி, இந்த தீர்த்தம், புஷ்கரணி தீர்த்தத்துல, அதாவது இந்த அக்ராய தீர்த்தம் இருக்கு, அந்த புஷ்கரணியில குளிச்சு அவர் வந்து இந்த பகவானை வழிபட்டாராம். அதனால அவருடைய கொடிய நோய் விலகி அவர் வந்து நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்ந்தார். யாரு? அக்ராயர், அந்த அரசர். ஓகேங்களா. அதனால பகவானுக்கு இங்க கருணாகர பெருமாள் சகலவிதமான வியாதிகளை தீர்க்கக்கூடியவர். அதாவது சில பேருக்கு வந்து இந்த நரம்பு தளர்ச்சி எல்லாம் இருக்கும் இல்லையா, தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு தளர்ச்சி, அதே போல மன உளைச்சல், அதாவது தீராத நோய்கள், அதே மனது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஸோ அப்படியாப்பட்ட வியாதிகள், மனநோயாளிகள், அப்புறம் சில பேர் வந்து ஏமாந்து அப்படியே நொந்து போனவங்க, அதிர்ச்சியில பேச முடியாம பாதிக்கப்பட்டவர்கள், ஸோ இப்படியே அனைத்து வகையான வியாதிகளும், தீராத வியாதிகளும் தீர்க்கக்கூடியவர். மனக்குறை அனைத்தும் தீரும் அப்படின்னுட்டு. ஏன்னா பகவான் பேரு என்ன? கருணாகர பெருமாள், கருணை கொண்டவர். ஸோ அதனால பகவான் இங்க திரு காரகம் அப்படின்ற இந்த திவ்ய தேசத்துல பெருமாள் இருக்கார். அடுத்தது திருக்கார்வானம், அதாவது மேகங்கள் இருக்கும் இடம் எது? வானம் இல்லையா. ஸோ அந்த உலகளந்த பெருமாள் கோவிலே தான் இவங்கெல்லாம் திரு காரகம், திருக்கார்வானம் எல்லாரும் இருக்காங்க. ஸோ இங்க வந்து பெருமாளுக்கு வந்து கல்லர் பெருமாள், கல்வர் பெருமாள். ஓகேங்களா. தாயார் கமலவல்லி தாயார், தீர்த்தம் கௌரி தடாகம், விமானம் வந்து புஷ்கர விமானம். இங்க வந்து பெருமாளுடைய பல்வேறு அவதாரங்களை பற்றி பார்வதி கேட்டு 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 அவங்களுக்கு ரொம்ப ஆசையிடுச்சான். எப்படியாவது இந்த கல்வனை பார்க்கணும். எல்லாருடைய மனசை திருடக்கூடியவன் யாரு?
இந்த கல்வர் அப்படின்னுட்டு கல்வனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களா. சிவபெருமான் சொன்னாராம், உன் பாடு உங்க அண்ணன் பாடு, என்னை விட்டுடுங்கப்பா, நீ என்னன்னா பண்ணிக்கோ, உங்க அண்ணன் வந்து உனக்கு தரிசனம் கொடுத்தா சரி, என்ன வந்து டார்ச்சர் பண்ணாத, ஓகே அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே பெருமாளை வந்து இங்க அந்த அம்மா வந்து தவம் பண்ணி அப்படி கல்வராக உங்களை பார்க்கணும் அப்படின்னுட்டு பார்வதி தேவி ஆசைப்பட்டதுனால இங்க கல்வராக பகவான் வந்து கல்வர் ரூபத்துல அப்படியே தரிசனம் கொடுக்குறாராம். அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா, கார்வான அத கார் வண்ண பெருமாள் எவ்வளோ கருப்பா இருப்பாராம். நார்மலாவே நம்ம ஆள் கருப்பு தான். இதுல இன்னும் நல்லா டார்க் கருப்பா இருப்பாராம் இங்க இருக்கக்கூடிய அந்த கல்வர் பெருமாள். ஓகேங்களா. ஸோ சகல விதமான கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவர் கார்வண பெருமாள். ஓகேங்களா. ஸோ யாராவது கண்ணீர் விட்டு கதறி அழுதாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட சகல விதமான பாவங்களும் கஷ்டங்களும் நீங்க பெறுவார்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. அத முன்வினை இப்ப பண்ண வினை அனைத்து வினையையும் தீர்க்கக்கூடியவர் இவர் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் 53 முடிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம பேலன்ஸை வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.